ஆயுஷ் மாத்ரேவின் மாற்றா கார்த்திக் சர்மா, ஊர்வில் பட்டேல் இந்த 2 பேர்த்துல ஒருத்தராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வர போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 2 பேரில் நம்ம சிஎஸ்கே யாரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யாரை எடுத்துகிட்டு வந்தால் ஃபினிஷிங் ரோல் சூப்பராக வந்து பண்ணி கொடுக்க முடியும், இப்போதைக்கு சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் பிளான் என்னவா இருக்கும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே மும்பைக்கு எதிரான மேட்சுக்கு வந்து இப்போ ரெடி ஆகிட்டாங்க. மும்பையில் வந்து இப்போ லேண்ட் ஆயிருக்காங்க. எப்போ லேண்ட் ஆனாங்க, மும்பைக்கு எதிரான ஒரு ப்ராக்டிஸை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா லைக்காக கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எப்போ ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ்ஆர்கேக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே ஒரு அதிர்ச்சி தோல்வி, அதுக்கு முழு காரணம் ஒரு ஃபினிஷிங் வந்து சரியா இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு நம்ம சிஎஸ்கே வந்து ரெடி ஆகிட்டாங்க. மும்பைக்கு எதிரான ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே இன்னைக்கு மார்னிங் மும்பையில் வந்து லேண்ட் ஆயிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. மும்பைக்கு எதிராக ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட போகிறாங்க. இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகிற ப்ராக்டிஸில் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே வந்து கலந்து கொள்ள போகிறாங்களாம். ஸோ ஒரு அதிர்ச்சி தோல்வி, அதுலேருந்து ஒரு கம்பேக்கை கொடுக்கறதுக்காக ஒரு தீவிரமான பயிற்சியை நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஆயுஷ் மாத்ரேவின் மாற்றா நம்ம சிஎஸ்கே யாரை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா ஆல்ரெடி சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் வந்து வாய்ப்பு கிடச்சிருந்து 2 பேருமே பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் பிரசாந்த் வீர் ஒரு அளவுக்கு கம்பேக்கை வந்து கொடுத்துட்டு இருந்தார். இப்போ ஆயுஷ் மாத்திரை இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம சிஎஸ்கே அந்த இடத்துல யார் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சர்மா இப்போதைக்கு பிளேயிங் லெவலில் வந்து இடம் பெறுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒரு ஃபினிஷிங் ரோலில் தான் நம்ம சிஎஸ்கே இவரை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தலை தோனி இல்லை, அந்த இடத்துல சிஎஸ்கே அதிக வாய்ப்பையும் வந்து கொடுத்து பார்த்துட்டாங்க. பட் சொல்கிற அளவுக்கு இல்லை. மறுபக்கம் நம்ம ஊர்வில் பட்டேல் சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் ஒரு மிகப்பெரிய சான்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போன சீசன் முக்கியமான வீரராக இருந்த இவருக்கு இந்த சீசன் வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு ஆயுஷ் மாத்திரை இல்லை, அந்த இடத்துல ஊர்வில் பட்டேலுக்கான வாய்ப்புக்காக போராடிட்டு இருக்காரு. ஸோ சிஎஸ்கே ப்ராக்டிஸில் நல்ல ப்ராக்டிஸில் ஈடுபட்டு இருக்கிறதாவும் அதிரடியான சிக்ஸை வந்து அடிச்சு கொடுக்குறதாவும் சில அப்டேட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஆயுஷ் மாத்திரை இல்லாத இடத்துல நம்ம சிஎஸ்கே யார் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக் சர்மா ஒரு செமையான பிளேயர் தான், அவரை வந்து குறை சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் ஊர்வில் பட்டேல் இப்போதைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக சிஎஸ்கேக்காக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ சிஎஸ்கேயோட ஃபினிஷிங்கில் ஊர்வில் பட்டேல் எடுத்துகிட்டு வர்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். என்ன ப்ரோ ஆயுஷ் 1 டவுனில் வந்தார், நீங்கள் ஃபினிஷிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இப்போதைக்கு யார் எடுத்துகிட்டு வந்தாலும் சிஎஸ்கே ஒரு ஃபினிஷிங் ரோலில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா மிடில் ஆர்டர் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம டெவாலாக இருக்கட்டும், டூபேயாக இருக்கட்டும், அவங்கள வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. பட் ஃபினிஷிங்கில் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஊர்வில் பட்டேலை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்தால் ஒரு சம்பவத்தை பண்ணலாம். பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ சிஎஸ்கே கார்த்திக் சர்மாவை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சிஎஸ்கே யார் எடுத்துகிட்டு வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.